நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. சூப்பர், ஃபுல் ஹவுஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஹேட் அ கிரேட் டே டுடே. நம்ம மக்கள் தொகையில் பெரும்பான்மை நடுத்தர வர்க்கம். நிறைய கனவுகள், நிறைய ஆசைகள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஒரு இடத்த பிடிக்கணும்னு தான் வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு சின்ன சின்ன ஆசைகளுக்கு, சின்ன சின்ன வெற்றிகளுக்கு திருப்தி அடைஞ்சிடுவாங்க. ஆசைக்கும் தேவைக்கும் நடுவே ஓடிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த வேகம் குறைஞ்சிருக்கும், அந்த ஃபயர் இல்லாமல் இருக்கும். சடனாக ஒரு நாள் தலையெல்லாம் நடிச்சிருக்கும், வயசாக இருக்கும். ஒரு டிவிஎஸ் 50, சின்னதாக ஒரு வீடு, வீட்டில் ஒரு கலர் டிவி, முன்னாடி ஒரு குழந்தை, பின்னாடி ஒரு குழந்தை, அதுக்கு பின்னாடி ஒரு மனைவி. இந்த வசதி கிடைச்சா போதும். இப்படி முடங்கி போன எத்தனையோ திறமைசாலிகளை நான் பார்த்துருக்கேன். திறமைங்கிறது நமக்குள்ளே எரியிற ஒரு நெருப்பு. அதை அணையாமல் காப்பாற்றணும், அதை அணையாமல் பார்த்துக்கணும். அப்படி தனக்குள்ளே இருக்கிற நெருப்பை அணையாமல் பார்த்துக்கிற பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தெரிகிற, இன்றைக்கி எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்ச நடிகர், இளைஞன், விஜய் டிவியின் செல்லப்பிள்ளை சிவகார்த்திகேயன் இந்த அரங்கத்துக்கு வரார். லெட்ஸ் வெல்கம் சிவகார்த்திகேயன். சூப்பர் சார். செல்லம் சிவகார்த்திகேயன். எஸ் சார். எல்லாருடைய செல்லமானிட்ட போல இருக்கு. நல்ல வரவேற்பு, விசில். சூப்பர், நைஸ் டு ஹேவ் யூ ஹியர். தேங்க் யூ. எப்படி இருக்கு ஹாட் சீட்? ஹாட் சீட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா சீட்டுமே ஹாட்டாக தான் இருக்குது, அடிக்கிற வெயில்ல. இல்லை, எப்படி இருக்கு விஜய் டிவி? நிச்சயமா சார். இந்த சேர் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். லைக் விஜய் டிவிக்குள்ள யார் வந்தாலும் அவங்க நெக்ஸ்ட் லெவலில் தான் உட்காருவாங்க அப்படின்றது. லைக் அது ஃபீலிங் இட் இன் மை லைஃப். வண்டர்ஃபுல். அண்ட் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட உட்காந்துருக்குது. அண்ட் உங்களை ரொம்ப பிடிக்கும். நிறைய டைம் அது சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. விஜய் அவார்ட்ஸில் பேசும்போதெல்லாம் கூட உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் தான் கிடைச்சதே தவிர பர்சனலாக பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா ஒரு சில வில்லன் ஆக்டர்ஸை மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு பிடிக்கும். அவர் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு ஓடினா கூட சூப்பர்பா, அவர் வச்சுக்கிட்டும்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி இளைஞர்கள் நடிகர்களாக வளர்றீங்க. அண்ட் ஒரு வரவேற்பு இருக்கு, மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணும்போது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் விஜய் டிவி டு ஃபைண்ட் அ டேலண்ட் லைக் யூ. அண்ட் நிறைய பேசணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன ஏவி இருக்கு. லெட்ஸ் see the video clip. Video please. யாரையா இதை லைட் ஆஃப் பண்ணதோ? இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குதோ? அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, எல்லாருக்கும் வணக்கம். யா 1 2 3 4 5டா, தலகாணிக்குள்ள இருக்கிறது பஞ்சிடா, இளைஞ குடிக்கிறது கஞ்சிடா, உனக்கு இருக்கு ரொம்ப பெரிய ஐயா நெஞ்சிடா, பயந்துட்டே இல்லே. அந்த 5 லட்சம் ரூபாய் வின்னர் மிஸ்டர் சிவகார்த்திகேயன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நடிக்க வரலன்னா டாக்டர் ஆயிருப்பேன் சார். அதான் நடிக்கவே வரல இல்ல, அப்புறம் என்ன டாக்டர் ஆக வேண்டியதானே? என்னைக்கு உன் வாய்ஸ்ல பேசுவேன்? என் வாய்ஸ்ல பேசினா எவன் சார் கேட்பான்? கலக்கப்போவது யாரில் காமெடி பண்ணிட்டு இப்போ விஜய் ஜோடி நம்பர் 1க்கு ஆட வந்திருக்கிறது நான் தான், சிவகார்த்திகேயன். கிளியே கிளியே கிளியக்கா, கிழிஞ்சு போச்சு உசுரக்கா. கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன.
கேமரா ஆக்ஷன். டேமேஜான பீஸ் நானு ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன. யார் ஹீரோ? ஹீரோலாம் மேட்ரு கிடையாதுங்க, மேட்ரு தான் ஹீரோவே. இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் ஐயோ, கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீரோட பாக்குறீங்க. இதெல்லாம் எப்படி இருந்தது இந்த ஜர்னி? அதான் சார், இந்த எப்படி டியர்ஸ் இருந்தது? இந்த டியர்ஸ் எவ்வளோ ட்ரூவோ அவ்வளோ சந்தோஷமா இருந்தது சார். இது வந்து ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. அந்த 5 lakhs கொடுக்கும்போது அண்ட் தேட்டரில் பார்க்கும்போது அதெல்லாம் தெரில. இன்னைக்கு இங்கே உட்காந்து பார்க்கும்பொழுது இந்த விஜய் டிவி கொடுத்துருக்க லைஃப் வந்து ரொம்ப பெருசு சார். அதாவது கனவையும் தாண்டின ஒரு விஷயம். கனவுல கூட நினைக்கல ஹீரோலாம் ஆகும்னு சொல்லி. அந்த 5 lakhs வாங்கும்போது ஓகே 5 lakhs எனக்கு கிடச்சிருக்கு, ஓகே இதுக்கப்புறம் படிக்க போயிடுவான் அப்படின்னு நினச்சோம். பட் அதை தாண்டி அது எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருக்குன்னு தான் சொன்னோம். இது பெரிய விஷயம், இதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு பயம் இப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் விஜய் டிவிக்கு தேங்க்ஸ்லாம் சொன்னால் பத்தாது. ஒரு இன்னொரு 10 years கழிச்சும் அவன்பா சிவகார்த்திகேயன் விஜய் டிவிலேருந்து தான் போனான் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லிக்கணும். அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணுன்றது எனக்கு பண்ண முடியும். இப்படி ஒரு மேடைகள் ரொம்ப அழகான மேடைகள் தான் அது. அதில் வந்து எங்கேருந்தோ ஒரு திறமை வருது, ஒரு இம்பார்ஷியலாக இருக்கும், நியாயமான ஒரு மேடையாக இருக்கும். அதுலேருந்து பிடிச்சிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக சார், இது ஒரு விஷயம் சார். ஹாப்பி, வெரி ஹாப்பி சார். மூட், பெஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப்னா அது இன்னைக்கு சொல்லுவேன் சார். நான் ஏற்கனவே வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை இதுக்காக நான் காத்துட்டு இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். பட் நல்லவில்லை, இன்னைக்கு இங்கே வரலன்னா இதை மிஸ் பண்ணியிருப்பேன். இது வேறு எங்கே போனாலும் கிடைக்காது. வெரி ஹாப்பி. வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஹீரோ ஆனதுக்கப்புறம் பாப்புலர் ஆவாங்க. நீங்கள் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் ஹீரோ ஆவீங்க. என்ன தோணுது? என்ன நம்பிக்கை இருந்தது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கங்கிறது? என்ன, வாட் வாஸ் இட் விச் கிவ் யூ கான்ஃபிடென்ஸ்? கான்ஃபிடென்ஸ் வந்து இங்கே கிடைச்ச நிகழ்ச்சிகள்னு தான் சொல்லணும். என்ன கிடைச்சாலும் போய் பண்ணுறதுன்னு. ஒரு இன்னைக்கு ஆங்கர் வரலப்பா, உடம்பு சரியில்லை, நீ வா அப்படின்னா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுறது. வா, இது இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஓடி. ஸோ அப்படி ஆரம்பிச்சதான். அண்ட் அதை தாண்டி நேச்சுரலாக இருந்தால், உண்மையாக இருந்தால் மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் ஆங்கரிங் பண்ணும்பொழுது நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நான் தான் பெஸ்ட் ஆங்கர்னு சொல்லி நான் கோபிநாத் ஆயிடுவேன் அப்படின்னு வந்திருந்தேன்னா வாய்ப்பே இல்லை. அவர் மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லை, நமக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம், பிடிச்சிருக்கான்னு பார்ப்போன்றது மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃப்ரெண்டு, நம்ம வீட்டு பையன், இவங்கெல்லாம் நினச்சதுக்கு ஒரு பெரிய ரீசன். விளையாடலாமா? அதுதான் சார். வெல், இதோடைய ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 கோடி வெல்ல 15 கேள்விகள். முதல் கேள்வி 1000 ரூபாய். அதிலிருந்து தொடங்கி 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 2 ஷோர் மணி, அதாவது 5வது கேள்விக்கு 10,000 ரூபாவும், 10வது கேள்விக்கு 3,20,000 ரூபாவும் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல இந்த பணம் போதும், எனக்கு இவ்வளோ தான் தெரியும், இதுக்கு மேலே வேணாம் ரிஸ்க்கு அப்படின்னு தோணுச்சுன்னா விளையாடலாம். ஆன்சரை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே யா, என்ன விளையாட்டு டென்ஷனா? இல்லை, பெரிய சேலஞ்சுன்னா உங்கள் கண்ணை பார்த்து விளையாடுறது தான் சார். நான் ரொம்ப நல்லவன் சார். இல்லை அதான் சார், அது தெரியும் சார் பர்சனலாக பழகின வரைக்கும். பட் ஸ்க்ரீனில் உங்களை பார்த்த இமேஜ் இருக்கும்ல சார். அது கதாபாத்திரம். முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்ற மாதிரி. இது முத்துப்பாண்டி கோட்டடா. என்னை விட ஒரு பிரபலமான ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் ஜீனியஸ். அவர் எனக்கே தண்ணி காட்டுவார். உங்களுக்கே? ஆமாம். சரி, எதுக்காக விளையாடுறீங்க? எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை உண்டு சார். லைக் நான் வந்து ஏதாவது பெருசாக ஆகி நான் வந்து நிறையா சம்பாரிச்சேன்னா எஜுகேஷன் நிறையா ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லி. ஏன்னா நான் அந்த மாதிரி ஹெல்ப்பில் தான் வந்தேன். லைக் நம்ம எஜுகேஷன் சம்மந்தமான ப்ரொஃபஷனில் இல்லைனாலும் அன்றைக்கி நமக்கு ஒரு ஹோல்டு கிடைச்சது அந்த படிப்புனால தான். அதுக்கு உதவி செஞ்சவங்கள மறக்கக்கூடாது. பட் அவங்களாம் பெரிய பணம் நிறையா இருந்ததே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் திருப்பி பணம்லாம் கொடுக்க முடியாது சார். ஸோ நான் என்ன செய்ய முடியும்னா அந்த மாதிரி என்ன மாதிரி தேவையோடு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணுன்றது. இதில் என்ன பணம் கிடைக்குதுன்னு தெரில, கிடைக்கிறது அந்த மாதிரி 10th standard 12th standard படிக்கிற பசங்க. நிறையா மார்க் வாங்கிட்டேன், எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, என்னால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. அது ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, அது 100 குழந்தையாக சரி, எவ்வளோ வாங்க போகிறோன்றது அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கான் அப்படின்ற மாதிரி நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ பிரதர். சூப்பர். ஸோ ரெடி, கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. சிவகார்த்திகேயன் சார், 1000 ரூபாய்க்கான
முதல் கேள்வி உங்களுக்காக. இதோ நடிகை நமிதாவின் நாய்க்குட்டியின் பெயர் எது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ பாம்பி, பி சன்ஷைன், சி கூஃபி, டி கேட்பரி. ஐயோ, நம்ம நமிதாவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோமே தவிர நாய்க்குட்டி பார்க்க. ஐயோ, ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறதுன்னு தெரியலையே. நான் ஸ்ட்ரெயிட் ஜீனியஸ் இதில் வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. நமிதா இது ஒரு விஷுவல் இது பாருங்க. அது ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. நமிதாவின் நாய்க்குட்டி. நமிதாவின் நாய்க்குட்டி. அதோட பேர் பாம்பி, சன்ஷைன், கூஃபி, கேட்பரி. இப்போ கூட நான் நமிதாவை தான் பார்க்குறேனே தவிர அந்த நாயை பார்க்கணும். ரெடி ஃபுல். அவங்க உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாமே குழந்தைலேருந்து. குழந்தையிலேருந்துலாம் ஃப்ரெண்ட் போன இல்லை. ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டீங்க நீங்கள் லாஸ்ட் டைம் அவங்களோட பேசினேன். அதான் சொல்கிறேன், நம்ம கான்சென்ட்ரேஷனில் நமிதாட்ட போயிடுச்சு, அந்த நாய்க்குட்டி மேலே போகல சார். இப்படி ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே அவுட் ஆகி நான் எங்கே போகிறேன்? பாம்பி, சன்ஷைன், கூஃபி, கேட்பரி. கேட்பரி இல்லை சார், ஏன்னா அது த்ரிஷா அவங்க வீட்டு நாய்க்குட்டி. அது எப்பரா தெரியும்? அப்போ மட்டும் நீ பார்க்கலன்னு கேட்கக்கூடாது. அப்புறம் பாம்பி, சன்ஷைன், கூஃபி. கூஃபி கூஃபி ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. நமிதாவை ரொம்ப தெரியும், நாய்க்குட்டியே தெரியாது. நாய்க்குட்டி தெரியாது சார். வீட்டுக்கெல்லாம் போனதில்லை சார். அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். வெல், சும்மா கலாய்க்கலான்னு தான் இந்த கேள்வி. ஐயோ, Well, actually, the game will start now. அப்பாடி. நல்ல வேலை. இதுக்கு ஆன்சர் பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலனாலும் பிரச்சனை சார். Actually, நீங்க சொன்னது கரெக்ட் தான். எது சார்? கூஃபி. கூஃபி தான். கேட்பரி வந்து கேட்பரி அவங்க த்ரிஷாவோட வீட்டு. ஆமாம் சார், அதெல்லாம் தெரியுது நமக்கு. அது பார்த்து சன்ஷைன் வந்து ஐஸ்வர்யா ராய் அவங்க நாய். தமிழக மக்களே நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. Well, it was just a prank and a joke. நல்ல வேலை சார், அவ்வளோதான். இல்லைன்னா நீங்களும் வெள்ளலாம்ல ஒரு கேடி அப்படின்னு இருப்பாங்க என்னைய. இது பண்ணியிருந்தாலும் பிரச்சனை, பண்ணாட்டி பிரச்சனை. நல்ல வேலை, ஒரு லைஃப் லைன் லெவலுக்கு தான் நான் யோசிச்சேன். Well, ready. ரெடி சார். Now we play. ப்ராமிஸ் சார். Promise. சூப்பர் சார். நல்லதொரு ஆரம்பம். Let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. சிவகார்த்திகேயன் 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக. இதோ ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி திரைப்படத்தில் வாங்க பழகலாம் என்ற பிரபலமான வசனத்தை பேசும் கதாபாத்திரத்தில் நடித்தவர் யார்? The options are A. லிவிங்ஸ்டன், B. ஸ்ரேயா சரண், C. சோலமன் பாப்பையா, D. சுமன். சி. சாலமன் பாப்பையா. ஜீனியஸ் லாக் C. சோலமன் பாப்பையா. நல்லா ஒரு மாதிரியே பேசுவீங்களாமே. ஆமாம் சார். என்ன பிடிக்கும் அவர்கிட்ட உங்களுக்கு? அவர் பேசுகிற ஸ்டைல் சார். நம்ம வந்து இப்போ வாங்க பழகலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் அதை அப்படி சொல்ல மாட்டார். வாங்க பழகலாம், பிடிச்சிருந்தா வச்சுக்க ஹே அப்படின்ற அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் சார். அன்பு பெரியோர்களே அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் ஆரம்பிச்சாருனாலே ஃபுல்லாக உட்காந்துடுறது. அதனால அவர் வாய்ஸை சுட்டு தான் ஃபர்ஸ்ட் காம்படிஷனில் வின் பண்ணது. அவர் வாய்ஸை வச்சு தான். ஓகே. இப்போ அவரால் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது 1000 1000 போனஸ். Well, option C, Solomon Papaya is the right answer. Very interesting person. அந்த சிரிப்பு சிந்தனை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் சார். ஈக்குவலாக இருக்கும். ஆமாம். அண்ட் அந்த தனித்துவம் தான் உங்ககிட்டயும் நான் எதிர்பார்க்குறேன் போக போக. Thank you. Yeah? Thank you. All the best, superb. Well, தொடர்ந்து விளையாடுவோம். Before that, let's go for a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. Well, அற்புதமாக அழகாக ஒரு ஜர்னி போயிட்டு இருக்கு. இரண்டாவது கேள்வி 2000 ரூபீஸ்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ பஞ்சாமிர்தம் தயாரிப்பில் பின்வரும் எந்த பொருள் வழக்கமாக பயன்படுத்தப்படுவதில்லை? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ தேன், பி வாழைப்பழம், சி வெள்ளரிக்காய், டி பேரிச்சம்பழம். படி. தேன் வாழைப்பழம், வெள்ளரிக்காய். லாக் சி வெள்ளரிக்காய் அண்ட் சி வெள்ளரிக்காய் இஸ் தி ரைட் ஆன்சர். ஜாலியாக கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியே போயிட்டா டக்குன்னு 1 கோடி வாங்கிட்டு ஓடி போயிருவேன் சார். நல்லா இருக்கு சார். ஆனால் நீங்களும் விட மாட்டீங்க, அந்த ஜீனியஸும் விட மாட்டீங்க. நான் விடுறது இல்லை செல்லம்.
ஜீனியஸ் 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 அந்த மாதிரி டைப். என்ன தானே பார்த்து பயப்பட்டீங்க, போக போக சூட் ஆதரமா ஏற்று வர்றாரு. பார்க்கலாம். மூணாவது கேள்வி என்னன்னு பார்ப்போம். மூணாவது கேள்வி, 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. ஒரு இந்து கடவுளின் பெயரை கொண்ட கார் இவற்றில் எது? The options are A. Ambassador, B. Jaguar, C. Audi, D. Maruti. டி மாருதி. Genius locks D. Maruti. மாருதினா ஆஞ்சநேயர். சார் இப்படிலாம் பார்க்காங்க சார். கார்ஸ் ரொம்ப பிடிக்குமா? கார்ஸ் பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்கும். உங்க ஃபேவரட் கார் என்ன அதில்? ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து ஓட்டி பழகினது அப்படின்னா அம்பாசிடர். இப்போ ஃபேவரட் லைக் நமக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஜாகுவார். ஜாகுவார். பி ஜாகுவார். அதை லாக் பண்ணுறாதீங்க சார். அது பிடிச்ச கார். பிடிச்ச கார் தானே லாக் பண்ணணும். அது அப்படி பண்ணக்கூடாது சார். அது நம்ம கார் வாங்கி சாவி வச்சு லாக் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து இங்கே நம்ம மாருதி லாக் பண்ணிடுவோம் சார். D. Maruti, the name of Lord Hanuman is the right answer. என்ன அப்படி ஒரு ஜாகுவார் வாங்கணும்னு? அந்த முன்னாடி அந்த ஜாகுவார் அந்த பாயிற மாதிரி அந்த சிம்பிள் இருக்குல்ல சார், அது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அட்ராக்டிவாக. அந்த சிம்பிளுக்காக காரே வாங்கணுமா? அது இல்லை சார், அதை பார்த்து அந்த காருக்கு முன்னாடி அந்த சிம்பிளை வச்சுக்கிறது நல்லா தான் இருக்கும். ஐடியா நல்லா இருக்கு. பட் ஒத்துக்க மாட்டாங்க சார். ஏற்கனவே நம்ம ஜாகுவார் வாங்கினாலே இவன் சும்மா ஏமாத்துறான்றாங்க. நம்ம வாங்கினா அதனால ஒரிஜினல் ஜாகுவார் வாங்கினா. இப்போ என் பிரதர் வாங்கியிருந்தார் சார். அதில் உள்ளே உட்காந்து போகும்போது நல்லா இருந்துச்சு சார். அது வேற மாதிரி இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி காமெடி இதெல்லாம் நேச்சுரலாக வருமா, இல்லை இதை ரீசெண்டாக டெவலப் பண்ணிக்கிட்டதா? கொஞ்சம் லைட்டாக இருந்தது சார். வீட்டிலலாம் பேசும்போது அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதுலாம் உண்டு. அம்மா அப்பா அக்காவெல்லாம் கிண்டல் பண்ணுறது உண்டு. பட் இங்கே வந்து நிறையா டெவலப் பண்ணு. அதை எப்படி ஸ்க்ரீனுக்கு மாற்றுறதுங்கிறத இங்கே வந்து கற்றுக்கிட்டது தான் சார். சின்ன வயசில் எப்படின்னா அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டே வந்தால் அம்மா அப்பாவும் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அதனால் 2 பேர் கிளாஸில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நினைக்கிறேன், ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி கடைக்கு போயிட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். என்னென்னு பார்த்தா 2 யானை வந்து நடந்து போவோம். இது எங்கள் அப்பா பார்த்தாரு. இது எதுக்கு இப்போ என்கிட்ட கொடுக்குற? இல்லைப்பா ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஓடி பேர் உன்னை கொண்டுருவேன் அப்படின்ற தப்பிச்சு ஓடிடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபேமிலி சைட் வெளியில் எங்கேயும் பேசுறது கிடையாது. வீட்டுக்குள்ளே அப்படி லைட்டாக பேசிக்கிறது. அதெல்லாம் ஸ்கூலிங் எல்லாம் நான் திருச்சியில் கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபுல் படிச்சது அங்கே தான். இல்லை சார், 4 வருஷம். தமிழ் தெரியாது உங்களுக்கு? ஐயோ, அது மட்டும்தான் தெரியும். ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படிக்கிறீங்க? ஆங்கிலோ இந்தியன் அதங்க டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. மிஸ் எல்லாம் ஆங்கிலோ இந்தியன் மிஸ். அதனால அந்த மாதிரி நம்ம ஆங்கிலோ இந்தியன் கிடையாது இல்லையா, அதனால அதை கண்டுக்கல. ஸ்கூல் நிறைய ஊரில் படிச்சுங்க சார். நான் 9th ஊர்லையா? அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் போலீஸ் ஆஃபீஸர்னால. வந்து 9th ஸ்டாண்டர்ட் நான் ஜாயின் பண்ணும்போது அது எனக்கு 10th ஸ்கூல். கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல சார்? எனக்கே அப்படிதான் இருக்கு. 2nd ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்கூல். அப்படிதான் ஸ்கூலிங் ஃபிளான்ஸ். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. இப்போதான் அந்த 9th 10th படிக்கும்போது தான் ஒரு 2 பேரை சேர்த்து வச்சிருக்கிறேன். இப்போ மாதிரி கூட அந்த மாதிரி தான். ஸ்கூல் வேற ஸ்கூல் போயிட்டே இருக்கும். ட்ராவல். ஆமாம், அதனால நமக்கு ஸ்கூல் படிக்கும்போது லவ் அதுவும் எதுவும் இல்லை சார். லவ்வும் இல்லையா? ஸ்கூல் படிக்கும் போதே பாய் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க சார். தெளிவாக சேர்த்து விட்டுருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் எப்பவுமே பெற்றவங்க வந்து ஸ்கூல் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். உங்கள் அப்பா நல்லவருன்னு வேற சொல்கிறீங்க. அவளுக்கு நாட்டை பற்றி ரொம்ப கரிசனம் இருந்திருக்கும். நாட்டை பற்றி நக்கரையோட அந்த பொண்ணை பெற்றவங்க வீட்டை பற்றி நக்கரை ஜாஸ்தி இருந்திருக்கும். என்னங்க? ஸ்கூல் படிக்கிறப்போ அதுக்கப்புறம் காலேஜ் சார். அப்புறம் வரலையோ? அப்போ இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பண்ணோம் சார், அவங்க பண்ணல சார். சூப் பாய், கியூட் பாய், சூப் பாய் லோக்கல் பாய் அந்த கேட்டகரி. ஆமாம், ஒரு ஃபெயிலியர்ஸ் ஒன்லி. நம்ம படிப்பும் அப்படிதான், லவ்வும் அப்படிதான். அப்படின்னு நின்றுட்டு பார்த்து அப்படியா 2 இப்போதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல சார். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வைஃப் லவ் பண்ணுறாங்கல்ல அவங்கள? அது சூப்பர் சார். நான் அவங்கள மட்டும்தான் லவ் பண்ணுறேன். அவங்க என்ன லவ் பண்ணுறாங்க. நல்லா நிறையவே லவ் பண்ணுறாங்க. இப்போ லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு சார் ஆஃப்டர் மேரேஜ். நான் இந்த நம்பிக்கையோட நான் அடுத்த கேள்வி. நாம போயிடலாம் சார். நிறைய உண்மைகள் வெளியே வருது, என்னையே அறியாம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 4வது கேள்வி 5000 rupees உங்களுக்காக இதோ. பின்வரும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளில் மிக உயர்ந்த பதவி வகிப்பவர் யார்? The options are A. Director General, B. Inspector, C. Commissioner, D. Superintendent. A. Director General. A. Director General of Police, DGP. லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணலாம் சார். Genius lock A. Director General. A. Director General is the right answer.
வெல் இந்த நிறைய ஸ்கூலுக்கு போன மாதிரி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருங்க. ஜெயிலுக்கெல்லாம் போனதுண்டா? ஆ ஜெயிலுக்கு போனதுன்னா இருக்கா பட்டடி சிரிச்சிடாதீங்க எல்லாரும். ஆமாவா? ஜெயிலுக்கு போயிருக்கேன் சார். நிறைய வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன் சார். நிறைய வாட்டி? நிறைய வாட்டி சார். ஏன்னா அப்பா ஜெயில் சூப்பரண்ட் சார். அதனால வந்து அவருக்கு டீ பிஸ்கட்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, அந்த மாதிரி சார். அந்த மாதிரி வந்து அடிக்கடி சின்ன வயசுலேருந்தே போகிறது உண்டு. ஒரு வீடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு? ஆமாம் சார். அப்பாவோட ஆஃபீஸ் வீடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போக முடியாது சார். அதுக்குள்ளே போனால் மாமியார் வீடு மாதிரி இருக்கும் சார். ஐயோ எங்கள் மாமியார் கேட்டிருப்பாங்களே. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயிலில்? ஜெயிலில் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது சார். ஏன்னா அப்பா ஏதாவது அப்பாவை மீட் பண்ண போகிறது வாடா அப்படின்னு சொல்லுவார். ஏதாவது அங்கே தான் கம்ப்யூட்டர்லாம் இருக்கும். அப்போ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் இங்கே ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து பாடுறேன்னா நம்ம இப்போ பார்க்குற மாதிரியே பார்க்குறது இப்படி இதெல்லாம் தோணும். அந்த மாதிரி அடிக்கடி போகிறது உண்டு கம்ப்யூட்டர் பார்க்குறதுக்குலாம். அண்ட் எங்கள் அப்பாட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமாக அவர் என்னென்னா அவர் பயங்கரமான விஜயகாந்த் சார் ஃபேன். அதுவும் அவர் போலீஸ் படம் நடித்தார்னா தேட்டரில் போய் உடனே பார்த்துருவார் முதல் நாள். அதை பார்த்துட்டாருன்னா அடுத்த நாள் டெரிஃபிக்காக இருப்பார். நான் அப்படி ஒரு நாள் போயிட்டு இருந்தேன், அப்படி படி ஏறி போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு பிரிசனர் வந்து ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்கார். அவர் சொல்லிட்டு இப்பெல்லாம் ப்ராப்ளம் பண்ணாதப்பா கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அவன் திரும்ப அங்கே இருக்க ஜெயில் வார்டரை வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். அவர் வந்து அடிக்க போகிறான். அடிக்கலாம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்ரா இன்னைக்கு கன்ஃபார்ம்டா உனக்கு டே ராஜா படத்தை அங்கே பார்க்கலாம். இப்போ நான் பார்க்கல, அதை ரியலாக பார்த்தேன் சார். அப்படியே ஒரு பேக் கிக் ஒன்று கொடுத்தாரு. அவன் ஒரு 5 அடி பின்னாடி போய் விழுந்தான். அன்னையிலேருந்து எங்கள் அப்பாட்ட நான் பேசுறதே கிடையாது. அது மாதிரி விஜயகாந்த் படம் பார்த்துட்டாரு அப்படின்னா அடுத்த நாள் ரேங்க் கார்டெலாம் வச்சுன்னா வச்சிடுறது. ஒரு மாதம் கழிச்சு கொடுத்துக்கலாம். ஸ்கூலில் நீல் டவுன் கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ரிப்போர்ட் கார்டை பார்த்தாருன்னு வச்சுங்க ஒரு 5 விஜயகாந்த் படம் நடக்கும். அப்புறம் வீட்டில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் தான் போய் விழுறது? ஆமா, நம்ம உடம்புக்கு அது எங்கே போகனே தெரியல. அப்பா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்? அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், டோட்டல் ஸ்ட்ரிக்ட். பெல்ட் அடிலாம் உண்டு. அதை வாங்க மாட்டாருன்னா எப்படி? வாங்கவே மாட்டார் சார். கொஞ்சம் அவர் அப்படியே நமக்கு தெரிஞ்சவர், அந்த கைதி, அவர் அப்படியே பார்த்துக்கிறோம். ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன், ஏதாவது வாங்கிக்கிங்களேன் அப்படின்னா, ஏன் வாங்கணும்? நான் வாங்கினேன்னா உனக்கு நான் ஸ்லேவ், நான் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய முடியாது, நான் உனக்கு வேலை செய்யணும். இப்போ நான் உன்ட்ட வாங்க மாட்டேன், நீ என்ன பண்ணுவேன்? பண்ணு முடிஞ்சா. அந்த லெவல்லே தான் சார் இருப்பார். அந்த திமிரு தைரியம் தான் ரொம்ப பிடிக்கும். அது சில நேரத்தில் பயமாகவும் இருக்கும். அதனால நிறைய பிரச்சனைகளும் அவர் ஃபேஸ் கற்றுக்கிட்டுங்க அவர்கிட்ட. அந்த சிஸ்டமில் யாருக்குமே பயப்பட மாட்டார் சார். ஏன்னா பொய் சொல்ல, யார்ட்டையும் பொய் சொல்ல, பணம் வாங்கல. நான் ஏன் பயப்படணும்? நான் என் வேலையை கரெக்டாக செய்கிறேன், சின்சியராக இருக்கேன். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஷூட்டுக்கு போகிறோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடிப்போம். நடிச்சுட்டு அது நடிப்பு வருதா வரலையான்றதை டேரக்டர் முடிவு பண்ணுவார். ஸோ அந்த ஒர்க்கை பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இல்லை, அதில் சின்சியராக இருக்கணும்னா சின்சியாரிட்டி அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். சூப்பர், விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பேசணும், நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ஜாயிங் தி ஷோ. லெட்ஸ் ஹேவ் a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வரலாம் ஒரு கோடி. 10,000 rupees ஒரு உறுதி பணம். டெஃபினட்டாக ஒரு 10,000 ரூபாயோட இங்கே போகலாம். 10,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பின் வருபவற்றில் தற்காப்பு கலையின் வடிவமாக இல்லாதது எது? The options are A. Judo, B. Karate, C. Kung Fu, D. Sudoku. Judo, Karate, Kung Fu. D. Sudoku. D. Sudoku. Genius Lock, D. Sudoku. இதுதான் அடிக்கிற மாதிரியே இருக்கு. என்ன சார்? சுடோக்குங்கிறதும். சுடோக்கு இல்லை சார், அது இந்த பேப்பர்லலாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார். இப்படியே இருப்பாங்க சார். என்னென்னு அதை வாங்கி பார்த்தா அதில் கட்டங்கட்டமாக இருக்கும். 7-8 இடத்துல நம்பர் அப்படி தூவி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை 1, 2, 3, 4 வந்து ஃபில் பண்ண அது இன்னைய வரைக்கும் எனக்கு புரிஞ்சதே கிடையாது. எனக்கும் புரியல. அப்போ நானும் பெரிய நடிகர் ஆயிடுவேன்ற நம்பிக்கை வந்துச்சு சார். கொஞ்சம் முட்டாளாக இருந்தா, நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தால் நல்ல நடிகன் ஆகலாம். சூப்பர் சார். இப்போ கன்ஃபார்ம் சார், நான் நிறையா தெரியாது. அப்போ இங்க வந்து ஹாட் ஸ்ட்ரீட்ல உட்காந்து என்ன முட்டாளன்றீங்க சார்? அவ்வளவுதானே? அது இல்ல சார், அவ்வளவுதான் கிடையாது சார். எனக்கு சொல்றது நான் நல்லா பெரிய நடிகன் ஆயிடலாம். தேங்க் யூ, நன்றி சார். அப்படி சொல்லவே இல்லை. ஜீனியஸ் இருக்காங்க, மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்கப்பா எல்லாம். டி இஸ் a right answer sir. D is the right answer. 10,000 rupees. D
நீங்க சொன்னீங்க சார். இல்ல சார், அது முதல்ல சொல்லி இருக்கட்டும், வேணாம். உண்மைகளை மறுபடியும் பேசி மறுபடியும் அசிங்கமாக வேண்டாம். போச்சு. இல்ல சார், வெளியே 10 சும்மா வெயிட் பண்ண நீ தூக்கிட்டு போக போறாங்க. என்ன நடக்குது? பட் உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியுமாமே, இந்த கராட்டே ஏதோ தெரியுமாமே? கராத்தேல வந்து பிளாக் பெல்ட். பட் அந்த பிளாக் பெல்ட்டா? பிளாக் பெல்ட் சார். பாண்டி பஜார்ல வாங்கினதான்னு கேட்கக்கூடாது சார். கடையில் வந்து வாங்க மாட்டின மாதிரி எல்லாம் இல்லை. உண்மையிலே ஃபர்ஸ்ட் டான் பிளாக் பெல்ட் சார். பட் அது வெக்கத்தை விட்டு இந்த இடத்துல சொல்றேன் சார். கற்றுக்கிட்டேன் சார் கராத்தே. பேசிக் லெவல்லாம் கற்றுக்கிட்டேன். ஒயிட் பெல்ட்டில் ஆரம்பிச்சு அப்படியே வந்து எல்லோ, க்ரீனு, அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது சார். க்ரீன் பெல்ட்டு, ப்ரௌன் 1, ப்ரௌன் 2, பிளாக்கு அப்படி போகும் சார். நான் வந்து அந்த க்ரீன் வரைக்கும் வந்தேன் சார். அதுக்கப்புறம் வந்து எங்கள் கராத்தே மாஸ்டர் என்ன பண்ணார், அவருடைய ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிட்டார் சார். அட நம்ம கூப்பிட்டோன்னே இந்த மனுஷன் வந்துட்டாரே, இவருக்கு எதாவது நம்ம செய்யணுமே அப்படின்னு கூப்பிட்டு அந்த பக்கத்தில் ஓரமாக நிறுத்தி கூப்பிட்டு, சிவகார்த்திகேயன் நீங்கள் வாங்க, ஹி இஸ் ஃபர்ஸ்ட் டான் பிளாக் பெல்ட், இந்தாங்க சர்டிஃபிகேட் பிளாக் பெல்ட். நமக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சப்ப என்ன எக்ஸைட்மெண்ட்ல இருந்தோமோ அதே எக்ஸைட்மெண்ட்ல பிளாக் பெல்ட்டா நமக்கா நம்ம பேர் தான் போட்டிருக்கான்னு எங்க அப்பாவை டவுட்ல இருக்கு. என்ன நீ முடிச்சிட்டியாடா அந்த கட்டாஸ்லாம்? என்னடா எதுக்குடா உனக்கு கொடுத்தாங்க? தெரிலப்பா, அவர் ஏதோ உங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காருப்பா, தெரில, நமக்கு என்னன்னே தெரிலப்பா அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் அப்படியே பீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டேன். யாராவது பார்த்தா அசிங்கமாயிரும். எங்க ஒரு கத்தா ஒன்று செஞ்சு காமிங்க அப்படின்னா அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது கராத்தேல. ஒன்று நல்லா தெரியும் சார், அந்த பிளாக் பெல்ட்டை வாங்கினோடனே ஹோய்ஸ் மாஸ்டர். ஹோய்ஸ் மாஸ்டர். ஓகே மாஸ்டர். ஓகே மாஸ்டர். படம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் சார். எதிர்நீச்சல் எப்படி இருக்கு? நல்ல ரெஸ்பான்ஸ் சார். ஓவராலாக ஒரு ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஹீரோவான மூவி இதுதான். ஸோ ரொம்ப பயமாகவே இருந்தது. அண்ட் கொஞ்சம் சீரியஸ் ஷேடும் இருந்தது படத்தில். அதனால அப்படியே பயந்துட்டே தான் அந்த எப்படி எடுத்துக்குவாங்கன்னு. அண்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அண்ட் என்ன ஒரே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா, இது ஒரு நீட் அண்ட் க்ளீன் காமெடி, அந்த மாதிரி ஃபேமிலி என்டர்டெய்னர், லைக் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போய் தைரியமாக காட்டலாம். அந்த கான்ஃபிடென்ஸோட மட்டும் அந்த படத்தை கொண்டு வந்து வச்சோம். எவ்ரிபடி லைக் இட். பட் இது நான் மட்டுமே அச்சீவ் பண்ணேன்னு சொல்லுவேன். எங்கள் ப்ரொடியூசர் தனுஷ் சார்ல ஆரம்பிச்சு அனிருத்தோட மியூசிக், எங்கள் டைரக்டர் துரை சார், எங்கள் என்டையர் டீமுமே ஒரு ப்ராப்பர் பக்கா டீம் எஃபர்ட் சார். தனுஷ் இருக்கீங்களா? என்ன தனுஷ் அவ்வளோ? என்ன தனுஷ் அப்படின்னா, ஒரு எனக்கு நம்ம சினிமாவில் வந்து மார்க்கெட் பிஸ்னஸ், இவருக்கு இவ்வளோ இருக்குது, இவ்வளோக்குள்ளே பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம், இந்த மாதிரி எந்த டேர்ம்ஸுமே என் பேர் பின்னாடி இல்லாதப்போ, இந்த 3 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ வா என் பேனரில் ஒன்று நான் ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டாரு சார். எனக்கு முதல்ல வந்து கிண்டல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு டைம் பாஸ் ஆகல போல அவருக்கு, நம்மளை கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். ஓகே சார், நம்மளும் வந்து ஓகே சார், ரெடி சார், எப்போ வேணாலும் நம்ம வருவோம் சார் அப்படின்னு வந்து நம்ம ஒரு ஆக்டிங் பதில் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம சொன்னோம். அவர் கூப்பிட்றாரு. பட் நெக்ஸ்ட் டேவே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சார். கதை எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிங்க, நான் சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன், ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பிங்கன்னு. ஸோ அவர் வச்சு தான் ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறேன். என்னை தனியாக ஒரு 2.5 மணி நேரம் ஒரு சோலோ ஹீரோவாக இவனை காட்ட முடியும், இவன் மேலே இவ்வளோ க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு. அது நிறைய பேருக்கு இல்லாத நம்பிக்கை. உங்களுக்கு என்னங்க பிஸ்னஸே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லி ரிஜெக்ட் பண்ண டைமில் இது நடந்தது வந்து இன்னொரு ஹைலைட்டான விஷயம் சார். அந்த பையனுக்கு பிஸ்னஸே இல்லையாப்பா, எப்படிப்பா அவனை வச்சு பண்ணுவேன்? அந்த டேர்ம்லாம் கேட்க கஷ்டமாக இருந்தது. நம்ம பிஸ்னஸ் பார்த்து நடிக்கவில்லை, ஆசை, பேஷன், நடிக்கணும், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் நல்லா பண்ணுறேன், ஆனால் அதை சொல்ல முடியாது. இல்லைப்பா எங்களால் முடியாது பண்ணும்போது நீ எதுவுமே சொல்ல வேணாம், நீ வாடா என் கூட அப்படின்னு சொல்லி தோளில் கூட்டிகிட்டு போனார் சார் தனுஷ். எனக்கு இந்த ஹீரோவாக நான் ஆக முடியாதுன்னு எவ்வளோ ஒரு 200% கான்ஃபிடென்ட் தான் சார். நான்லாம் ஹீரோ கிடையாதுன்னு அதை உடச்சி நீ ஹீரோ தான் இன்னைக்கு நிறுத்தினவர் தனுஷ் சார். சூப்பர். நல்ல ஒரு ஆரம்பம் தான், நல்ல ஒரு வாழ்க்கை தான். பியூட்டிஃபுல். 6வது கேள்வி, 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. நீங்கள் சென்னை மரீனா கடற்கரையில் நின்று கொண்டிருந்தால் சூரிய உதயத்தை எந்த நீர்ப்பரப்பின் மேலே காண்பீர்கள்? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ இந்தியா பெருங்கடல், பி அரபிக் கடல், சி வங்காள விரிகுடா, டி லட்சத்தீவு கடல். Indian Ocean, Arabian Sea, Bay of Bengal, Lakshadweep. மெரினா பீச், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். ஐயோ மேப்பெல்லாம் ஞாபகமே வர மாட்டேங்குது சார். பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் சி, ஆமாம் சார். இந்தியன் ஓஷன் பாயிண்ட், அரேபியன் சி கேரளா அந்த சைடு வரும், ஃப்ரம் தி ஈஸ்ட். பே ஆஃப் பெங்கால். லாக் பண்ணிட்டோம். ஆடியன்ஸ் போல். ஜீனியஸ். ஆடியன்ஸ் போல். ஏன் அப்படி கன்ஃபியூஷன்? இல்லை, ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. போன வாட்டி இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு சார். மகாபாரதத்துன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ தான் அந்த கர்ணன் படம் பார்த்து வந்து திமிரா வேற ஆன்சர் பண்ணேன். எனக்கு தெரியுங்க இதாங்க அப்படின்னா அவங்க வந்து அதே திமிரோட 10,000 வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஜீனியஸ்.
அதனால் அந்த பயம் வேணாம், பொறுமையாக போவோம், அட்லீஸ்ட் 20,000 போவோமே அப்படிங்கிறதுனால ஆடியன்ஸ் போல் போயிடுறேன் சார். ஆடியன்ஸ் ஓட் பட கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு என்ன டவுட் இருக்குன்னு, சரி நான் டவுட் சொல்லி அவங்களையும் குழப்ப விரும்பல, அவங்க பண்ணிட்டு சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. இல்லை சார், அவங்க ஆன்சர் சொல்லிடுவாங்க நம்பிக்கை. கடலில் தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பண்ண மாட்டாங்க சார், இன்னைக்கு ஹீரோவாகவே ஏற்றுக்கிட்டாங்க, இதுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டாங்க சார். ஆடியன்ஸ், நீங்கள் சென்னை மெரினா கடற்கரையில் நின்று கொண்டிருந்தால் சூரிய உதயத்தை எந்த நீர்ப்பரப்பின் மேலே காண்பீர்கள்? உங்க செல்லத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்னங்க தலையை சொல்லிடுறீங்க? அப்பெல்லாம் ஆடியன்ஸ் வந்து 87% சி சொல்லியிருக்காங்க. கான்ஃபிடென்ட்டா 3 செகண்ட்குள்ள நீங்க லாக் பண்ணுங்க. பே ஆஃப் பெங்கால் சி, ஆடியன்ஸ் கோயிங் வித் ஜீனியஸ் பிளாக் சி, வங்காள விரிகுடா இஸ் த ரைட் ஆன்சர். நீங்க பயங்கரமான ஸ்விம்மராமே சார். மெரினாலலாம் நீச்சல் அடிச்சிருக்கீங்களாமே? மெரினா படத்தில் நடிச்சிருக்கேன் சார். நீச்சல் அடிச்சது இல்லை. நமக்கு பயம் சார், தண்ணினாலே பயம், அது உள் தண்ணியோ வெளி தண்ணியோ, உங்களுக்கு டோட்டலாக பயம். எப்படிங்க உங்க படங்களோட பேர் பார்த்தா மரீனா, எதிர் நீச்சல், ஸ்விம்மிங் தெரியாது? ஸ்விம்மிங் தெரியாது சார், ட்ரை பண்ணதில்லை. ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே அதுவும் ஒரு 6 அடிக்கு கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஸ்விம் பண்ணுவேன் சார். இல்லைன்னா இறங்குறது இல்லை, வேடிக்கை பார்த்துட்டு வாட்டர் இஸ் வெரி டர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெரினா பீச்சில் இறங்கவே இல்லை சார். அந்த ஷூட் டைமில் கூட சும்மா ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அப்படி முன்னாடி போயிட்டு பின்னாடி ஓடி வருவாங்கல்ல, அதுதான் பண்ண சொன்னாங்க. அது ஹீரோயினே பண்ணிருச்சு என் கையை பிடிச்சிக்கிட்டு, முன்னாடி வா, பின்னாடி போ, அப்பா ஹாப்பி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம் மரீனா. ஆமாம் சார், ரொம்ப புதுசாக இருந்தது சார். ஒரு சின்ன கேமரா தான் இருக்கும், யூனிட்லாம் எதுவுமே இருக்காது, அப்படியே உட்கார வச்சுருவாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் சார், இந்த மாதிரி டைமில் தான் ஷூட் பண்ணோம். இந்த வெயிலில் மெரினா பீச்சில் எப்படி இருக்கணும், அன்றைக்கி தான் வந்து அங்கே உட்காந்துருக்க லவ்வர்ஸை நினச்சி நான் பெருமைப்பட்டேன் சார். எங்களால் உட்காந்து ஒரு கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எங்களால் ஒரு டைலாக்கே பேச முடியலையே, இப்படி 12 மணி உச்சி வெயிலில் உட்காந்து எப்படாப்பா லவ் பண்ணுறீங்க. பட் அதை அப்படியே அங்கேருந்து பார்த்து காப்பி அடிச்சு தான் நாங்கள் சீனே பண்ணோம். அப்படிதான், ஓ இதான் பேசுகிறீங்களா, அப்போ நாங்களும் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி. அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சினிமா எடுக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது சார். இப்போ வந்து நம்ம நிறையா லைட்ஸு, இந்த பாண்டர சார் படத்தில் மேக்கப் அலோவ் பண்ண மாட்டார், எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும், மூஞ்சி மேக்கப் போடலைன்னா நம்மளுது. அது இந்த உச்சி வெயில் பக்கத்தில் இந்த ஓவியா, அந்த பொண்ணுக்கு தமிழ் வேற சரியா வராது, நமக்கு தமிழை தவிர எதுவும் சரியா வராது. எஸ் வாட் லவ் பண்ணீங்க? என்ன சார், எப்படி லவ் பண்ணீங்க? ஓவியாவை நம்ம லவ் பண்ணலைங்க சார், ஆக்டிங்கை மட்டும் லவ் பண்ணதுனால நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம் சார். கொடுக்குற டைலாக நம்ம பேசுவோம், நீ சார் ப்ளீஸ் ஃபாலோ சார், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிடுறேன் சார். இந்த மரீனா பீச்சில் ஷூட் பண்ணும்போது நிறைய ஃபேன் கிளப்ஸ்லேருந்துலாம் வந்தாங்களாமே? இல்லை, ஃபேன் கிளப்ஸ்லேருந்துலாம் வரல சார். அங்கே நம்மளை விஜய் டிவியில் பார்த்தவங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்ததுன்னா உடனே ஷூட்டுக்கு வந்துடுவாங்க, வந்து கை கொடுக்கறது, நம்ம படத்துக்கு முன்னாடி ஆட்டோகிராஃப் போடுறது, இதெல்லாம் இருக்கும். டைரக்டரை பார்ப்பேன், நடிக்கிறது ஒன்றும் கிடையாது, ஆட்டோகிராஃப் மட்டும் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுப்பாரு. நம்ம சார் ப்ளீஸ் சார் அப்படின்னா எஸ் 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 அப்படின்னு சொல்லி அப்படி போட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் நடக்கும் சார். ஒத்துக்கை ரிஹர்சல் பார்த்துட்டீங்க? அதெல்லாம் முன்னாடியே ட்ரைனிங் எடுத்து வச்சிடறேன் சார். இப்போ அதை பண்ணிடலாம். ஆட்டோகிராஃப் ஈஸி சார். அது ஒன்று இங்கிலீஷில் வித் லவ், அதுவும் நம்ம வித் லவ்னு போட்டு லெட்டர் கொடுத்தப்பலாம் எந்த பொண்ணும் வாங்கலை சார். இப்போ அவங்களே பேப்பர் நீட்டுறாங்க, இந்த கொண்டா வித் லவ் சிவா ப்ளீஸ் கோ, வித் லவ் அப்படின்னு போட்டு விட்டுறது. லவ்வும் எடுத்துட்டு போங்க அப்படியே. இப்போ கேட்டால் ஒரு அன்பு அப்படின்றது, காதல்னு சொல்ல முடியாது, அடிவிலும் அன்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு சார். வீட்டில் பிளாக் பெல்ட்டா? வீட்டில் எல்லா பெல்ட்டும் சார். வீட்டில் மதுரை வேற, செம்ம பெல்ட். மதுரை வேற சார், உங்களுக்கு தெரியும் சார். ஆமாம் ஆமாம், கில்லி படத்தில். ஆமாம் ஆமாம், என் தங்கச்சி கரெக்டாக தான் பயமுடுத்தி வச்சிருக்காங்க. பயங்கரமா சார், உங்களுக்கு ஈக்குவலண்டா இருப்பாங்க சார், முத்துப்பாண்டிக்கு ஈக்குவலண்டா இருப்பாங்க. வெரி குட். Enjoying the show. Let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வரலாம் ஒரு கோடி. பிளாக் பெல்ட் ஹோல்டர்
சர்டிஃபிகேட் ஹோல்டர் சிவகார்த்திகேயனோட நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஆமாம் சார். 7வது கேள்வி 40,000 ரூபாய்க்கான கேள்வி இதோ. பின் வருபவர்களில் தனுஷ் நடிக்கும் முதல் ஹிந்தி திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிப்பவர் யார்? The options are A. Priya Anand, B. Vidya Balan, C. Sonam Kapoor, D. Sonakshi Sinha. சி சோனம் கபூர். ஏன் ஒரு சிரிப்பு முகத்தில்? இந்த மாதிரி படம் பற்றிலாம் கேட்டால் ஈஸியாக இருக்குது சார். படிப்பு சம்மந்தமாக கேட்டால் இந்த Lock டேரக்ட் பண்ணிடலாமா? ஐயா டைம் வேறு மணி என்ன, சோனம் கபூர் போட்டு விட்டுனே. Genius lock C. Sonam Kapoor. சினிமா பத்தியில கேள்வி கேட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கு மாதிரி சார். இதெல்லாம் நம்ம பார்த்து படித்து பக்குவமாக தெரிஞ்சுக்கிறோம். சினிமா பற்றி எனக்கு அப்படி தெரியலையே. நமிதா பேருக்கு அப்புறம் அந்த சோனம் கபூர் பேர் கேட்டோன்னா தான் சிரிப்பு வருது. அது ஒன்று இருக்குமா இல்லையா சார்? இது நம்ம ஊர் நடிகையை பார்த்தாலே பல்லு அப்படி 32 தெரியுது. பாலிவுட் ஹீரோயின் வேற. எப்படி சார்? அது ரொம்ப தங்கச்சி பிடிக்கும். ப்ரோக்ராம் பார்ப்பாங்கல்ல? பார்ப்பாங்க சார். பார்த்து என்ன பண்ணுறது, அவங்க வாழ்க்கையும் அதானே, விதி தானே. என் கூட தான் வாழ்ந்தாகணும். நீங்களும் அடி வாங்கி தான் வாழ்ந்தாகணும். ஆமாம் சார், அது சகஜமாகி போச்சு சார். என்ன நேற்று அடிக்க வர நீங்கள் வரவே இல்லை, அந்த லெவலில் தான் போயிட்டு. சி சோனம் கபூர் இஸ் த ரைட் ஆன்சர். ரஞ்சானாங்கிற ஒரு படம் தனுஷ் நடித்துட்டு ரீசெண்டாக நான் தனுஷை பார்த்து சொன்னேன். தேசிய விருது பெற்ற நடிகர். ரொம்ப பெருமை அது. நிச்சயமா சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நடிகன் என் வாழ்க்கையில். அவர் கேட்கும்போது ஹிந்தி எனக்கு தெரியவே தெரியாதுண்ணா சார். ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்காரு. ஹிந்திக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அண்ட் அதோடைய விஷுவல்ஸ் வந்துட்டு வேறு மாதிரியான டாக். நான் நிறைய இப்போ ஹிந்தி படங்களுக்கு போகிறேன். ஸோ பார்க்குறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல பிரிட்ஜிங் சவுத் அண்ட் நார்த் நடக்குது. அண்ட் அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஈஸ் பிடிச்சிருக்கு. அண்ட் வி ஷுட் விஷ் ஆல் த பெஸ்ட் டு தனுஷ். அண்ட் தனுஷை பார்க்க போனீங்களா ஷூட்டிங்க்கு? நான் ஷூட்டில் பார்க்க போகல சார். ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி நைமாலும் சார். அவ்வளோதான் ஹிந்தி, நம்ம ஹிந்தி அவ்வளோதான் ஹிந்தி. அது அந்த அந்த மே சுந்தர் பியார் கர்த்தா இதெல்லாம் சொல்லுவாங்க சார், அது கூட தெரியாது சார் நம்ம. ஏன்னா எந்த ஹிந்தி பொண்ணும் பார்க்கல. ஹிந்தி வந்து பயங்கர பயம் சார் பேசுறதுக்கு. ஏன்? அது ஃப்ளோவாக வரமாட்டேங்குது நமக்கு அப்படின்றது தான் சார் பிரச்சனை. அதனால தான் சார் இன்னும் நார்த் இந்தியாவுக்கே போகல, சவுத் இந்தியாவுக்குள்ளேயே ஓட்டிக்கிறது. பெங்களூர் போனாலே பெரிய பிரச்சனைலாம் இருக்குது சார். பெங்களூர் போனாலாம்? பெங்களூர் போனாலே அங்கே நிறைய அந்த கார் பார்க்கிங் அந்த டோக்கன் கொடுக்குறவங்கலாம் ஹிந்தி பேசுகிறவங்க தான் சார். அங்கே போயிட்டு ஒரு வாட்டி அப்படி தான் காரை நிறுத்திட்டு, என் ஃப்ரெண்டும் நானும் போயிருந்தோம். காரை நிறுத்திட்டு, நான் போய் காரை எடுத்துகிட்டு வரேன்டா, நீ போய் அந்த அங்கே பக்கத்தில் ஒரு கடைன்னு சார் ஃபுட் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிட்டு, ஆனால் கார் எங்கே நிறுத்தணும்னு தெரில சார். யார்கிட்ட கேட்க தெரியல. அங்கே பார்க்கிங் டோக்கன் போடுறது சார். இந்த கார் இங்கே கேவா क्या कार गाड़ी क्या गाड़ी है क्या गाड़ी இல்லை गाड़ी इधर पार्किंग कार पार्किंग है क्या हुआ அப்படின்னா கார் பார்க்கிங். அதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல சார். கண்ணெலாம் தண்ணி வாங்க. கார் தொலைஞ்சு போச்சுடா, காணுண்டா. டேய் கார் எங்கே இருக்குன்னு தெரியலடா. அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், நாட் ரீச்சபிள் வருது. ரைட்டு, நான் எங்கே போய் கார் எடுத்துகிட்டு எங்கே வர்றது? டே கார் பார்க்கிங் இதர் உதர் உதர் பந்தர் அப்படின்னு அந்த பந்தர் மட்டும் கே அப்படின்னு அவன் நைன்ட்டு நான் ஓடி வந்து அது ஒரு 1 hour போச்சு சார். ஸோ அவங்க பேசுறதுல அந்த கான்ஃபிடென்ஸ், அவங்க கான்ஃபிடென்ட்டாக கே இல்லை கியூ அப்படின்னு போது நமக்கு முடிஞ்சு போயிடுது. அப்படின்னு ஆயிடுது. அண்ட் ஹிந்தி படிக்கவே இல்லை. ஹிந்தி டியூஷன் மிஸ்ஸு வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வர நேரத்தில் நான் வெளில போயிடுவேன். நான் அப்படி போய் யாருக்கு தான் கற்றுக் கொடுத்தாங்க இந்தியாவில்? எங்கள் அக்கா கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க சார். எங்கள் அக்கா ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் ஃபெயில் ஆனோன்னா அவங்க கிளம்பி வேற ஊருக்கு போயிட்டாங்க. அப்பா உங்க ஹிந்தி போதுண்டா, அது கொஞ்ச நாளைக்கு வாழ விடுங்கடா அவங்க குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கற்றுக்கணுன்னு இருக்கா மொழிகள்? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். ஹீரோயின்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க தமிழ் பேச மாட்டாங்கன்னு கிண்டல் பண்ணுறோம் சார். ஆனால் பொறாமையாக இருக்குது சார். ஒரே நேரத்தில் 4 லாங்குவேஜ் பேசுகிறாங்க, எல்லா லாங்குவேஜும் புரிஞ்சுக்கிறாங்க, அதில் டைலாக் பேசுகிறாங்க, நடிக்கிறாங்க அப்படின்போது ரொம்ப அதனாலே ரொம்ப ஆசையாக இருக்குது சார். ஹீரோயின் மேலே இல்லை சார், ஹிந்தி கற்றுக்கணும்னு எல்லாத்தையும் நானே சொல்லிடுறது இப்போல்லாம். இல்லைன்னா பேப்பரில் வந்துடுது உடனே. ஆமாம் சார், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சார். ஆமாம்மா, இப்போ எல்லா ஹீரோயின்ஸும் நார்த் இந்தியாவில் தானே வராங்க. ஆமாம் சார், இங்கே கற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் சார், பேசவே முடியல ஷூட்டிங் டயத்தெல்லாம். நடிக்க போலியா? நீங்கள் இல்லை சார், ஒரு டைலாக் ஷேர் பண்ணுறது சார். இந்த டைலாக் நான் தமிழ் டைலாக் தானே, அது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது சார். உங்களுக்கு என்ன வேலை? எக்ஸ்ட்ரா ஒரு டைலாக் ஏதாவது நம்ம ஏதாவது தோணுச்சுன்னா டேரக்டர் கேட்போம் சார். ஓகேம்பாங்க. பட் அவங்கள்ட்ட எப்படி சொல்லி புரியுதுன்னா அது சொல்கிறது இல்லை சார். ஸோ நம்மளால் க்ரியேட்டிவாக இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப
இதை நான் நம்பணும் எப்படியும் யாரும் நம்ப மாட்டாங்க. சரி விட்டுலாம் சார். 8வது கொஸ்டின் போயிடுவேன் சார். போயிடலாமா? சூப்பர். வெல், சிவகார்த்திகேயன் அதாவது ஒரு தொலைக்காட்சி மூலமாக ஒரு ட்ரூ என்டர்டெய்னராக ஒரு வாழ்க்கையை தொடங்கி அந்த பயணத்தை தொடங்கி இன்னைக்கு பிக் ஸ்க்ரீனில் இருக்காரு அண்ட் ரொம்ப அழகாக ஆடிட்டு இருக்காரு. இந்த இளைஞனோட தொடர்ந்து விளையாடணும். இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. அண்ட் அது வரைக்கும் குட் நைட்.